90.8 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். இன்று நம்மோடு நம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் வாழ்நாள் கல்வியியல் துறையின் துறை தலைவர் முனைவர் நீ ஜான்சன் ஐயா அவர்கள் சைபர் செக்யூரிட்டி பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நம்மோடு பகிர இணைகிறார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் நீ ஜான்சன். நான் வாழ்நாள் கல்வியியல் துறையினுடைய துறை தலைவராக இருக்கிறேன். இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ். இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நேஷ்னல் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த் என்ற இந்த அக்டோபர் மாதத்தை நம்ம அனுசரிக்கிறோம். இதை பற்றி சில விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மக்கள் அனைவருக்கும் வேண்டும் என்ற ரொம்ப முக்கியமான விஷயம் உணர்ந்து அவங்க இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஃபுல்லாகவே எப்படிலாம் இந்த சைபர் கிரைம் ஏற்படுகின்றது, அதை எப்படி நம்மளாம் தடுக்கலாம் என்ற விஷயங்கள் மக்களுக்கு போய் சென்று சேரணும் என்பதில் ரொம்ப ஆழ்ந்த வலுவாக இந்த கருத்தை நம்ம பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் எல்லாவற்றிற்கும் நீங்கள் மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடமும் அந்த விஷயங்கள் எப்படி தன்னையே நிறைய சைபர் கிரைம்ஸ் வரும். நிறைய மக்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன் ஆகட்டும், எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே என்ன ஆகுதுன்னா ஹேக்கர்ஸ் பூந்து என்ன செய்கிறாங்க, நம்மளுடைய கணக்குகளாகட்டும், நம்மளுடைய முக்கியமான பர்சனல் இன்ஃபர்மேஷனை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா அதை மிஸ்யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன செய்யலாம், நம்மளுடைய கணக்குகளை ஃபுல்லாகவே முடக்கலாம். அதனால அரசாங்கம் என்ன செய்கிறாங்கன்னா இதை மாணவர்களுக்கு மட்டும் இல்லை, கல்லூரி மாணவர்களுக்கு, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்கள் எல்லாருக்குமே இந்த நவீன காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இல்லாத வீடே இல்லை. எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதனால் நிறைய தகவல்கள் பரிமாற்றம் ஏற்படுகின்றது. உடனுக்குடன் தகவலை பரிமாறுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் அதுவும் உடனுக்குடன் செய்கிறாங்க. அது எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா கிரைம்ஸும் அதுக்கு பேரலாக ஏற்படுகின்றது. இதை அரசாங்கம் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொண்டு எல்லாருக்குமே இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அக்டோபர் மாதம் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த் என்று கொண்டாடுகிறார்கள். நேஷனல் சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் மந்த் கொண்டாடுவதற்குடைய கருப்பொருள் என்ன, எதை நோக்கி செல்கின்றது, என்ன கருப்பொருளை தாங்கி இதை கொண்டாடுகின்றார்கள் என்று பார்த்தால் டூ யுவர் பார்ட், பி சைபர் ஸ்மார்ட். இதான் அந்த கருப்பொருள். டூ யுவர் பார்ட்னா நம்மளுடைய வேலையை செய்ய வேண்டும் சரிவர. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான தகவல்களை எவ்வாறு நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும், அதை பாதுகாப்பாக நாம் எவ்வாறு தகவல்களை பரிமாற்றம் செய்ய வேண்டும். அப்போ அதுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்ல விரும்புகிறேன். நிறைய விஷயங்கள், நிறைய தீவினை இல்லை நிறைய விஷயங்கள் பாதிப்படைவதிலிருந்து நீங்கள் உங்களையே தற்காத்து கொள்ளலாம். இது எல்லா மக்களுக்குமே 10 விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் மென்பொருளை புதுப்பித்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வைரஸ் தடுப்பு பாதுகாப்பு அல்லது ஃபயர்வாலை பயன்படுத்தணும். இப்போது ஆன்டிவைரஸ் நம்ம எல்லா சிஸ்டத்துக்கும், நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம் என்ன செய்கிறோம், ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்மளுடைய சிஸ்டத்தை நம்ம பாதுகாக்கின்றோம். தீங்கி வைக்கக்கூடிய தாக்குதல்களை எதிர்த்து போராடுவதற்கு வைரஸ் தடுப்பு பாதுகாப்பு மென்பொருள் மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ் மென்பொருள் தீம்பொருள் தீங்கி வைக்கக்கூடிய வைரஸ்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுது, அது பாதுகாக்கின்றது. உங்களுடைய சிஸ்டம் ஆகட்டும், நீங்கள் எந்த சிஸ்டம் யூஸ் பண்ணலாம், ஈவன் மொபைல் கேஜெட்ஸாக இருக்கலாம், அல்லது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டராக இருக்கலாம், எது டெஸ்க்டாப்பாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வராமல் இருப்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம், வைரஸ் தடுப்பு பாதுகாப்பை யூஸ் பண்ண வேணும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டிவைரஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீங்கி வைக்கும் தாக்குதலில் இருந்து உங்கள் தரவை பாதுகாக்கும் போது ஃபயர்வால்வை பயன்படுத்துவது அவசியம். ஃபயர்வால்னானது இப்போது ஆன்டிவைரஸும் யூஸ் பண்ணோம், அதே சமயம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபயர்வாலையும் பயன்படுத்தணும். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போ மூன்றாவது விஷயம் வலுவான கடவு சொற்களை பயன்படுத்தவும் அல்லது கடவு சொல் மேலாண்மை கருவியை பயன்படுத்துதல் ரொம்ப முக்கியமானது. இப்போது வலுவான கடவு சொற்களை பயன்படுத்தணும்னு என்னன்னா, இப்போ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் நம்ம பாஸ்வேர்டை இப்போ நீங்கள் மெயில் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணோம், இப்போ மொபைலில் நீங்கள் பண பரிவர்த்தனை செய்கிறீங்க, அதுக்கு என்ன செய்கிறாங்க, கடவு சொற்களை கொடுக்குறாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெயில் யூஸ் பண்ணும்போதும் கடவு சொற்களை பயன்படுத்துகின்றீர்கள். இது இல்லாமல் வேற எந்த விஷயம்னாலும் நீங்கள் கடவு சொற்களை பயன்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுகின்றது. அப்போ இந்த கடவு சொற்கள் நம்ம பயன்படுத்தும் போது நீங்கள் எப்பவுமே என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய திருமண நாளை பயன்படுத்துறது, உங்களுடைய பேரே நீங்கள் போடுவீங்க கடவு சொற்களாக. அதுவும் இல்லைன்னா என்ன செய்வீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம்னா உங்களுடைய பசங்க பேரை போடுவீங்க, தெரிஞ்ச நபர்களுடைய பேர்கள் ரொம்ப ஈஸியாக. அதாவது பாஸ்வேர்டே ரொம்ப வீக் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க.
அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், உங்களை சுற்றி உள்ள விஷயங்களே நீங்கள் போடுவீங்க. அப்போ பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஈஸியாக ஹேக்கர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, அதை ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியாக உங்களுடைய பாஸ்வேர்டை அவங்க எடுத்துக்கொள்வதற்கான முயற்சியில் வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க சாத்தியக்கூடாயிடும். இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் வலுவான கடவு சொற்களை பயன்படுத்தணும். இப்போ இந்த வலுவான கடவு சொற்களை பயன்படுத்துவது எப்படி நம்மளே தற்காத்துக் கொள்வது பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சம்பந்தமான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரிலாம் பயன்படுத்துவதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னா, ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ இந்த ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை எப்படி கிரியேட் பண்ணணும்னா, நீங்கள் வந்து alphabetical லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. அது இல்லாமல் நீங்கள் என்ன செய்றீங்க, கேபிட்டல் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணுவீங்க. இது இல்லாமல் நீங்கள் என்ன செய்வீங்க, நம்பர்ஸ் இருக்கும். நம்பர்ஸ் வந்து அது நம்பர்ஸ் 0 to 9 வரைக்கும் எது நம்பர்ஸ் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் என்ன யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸ்க்ளமேஷன் ஆச்சரியக்குறியாக இருக்கலாம், இல்லை வந்து எந்த சிம்பிள், நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. அப்போ எந்த சிம்பிள்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்போது ஒரு கடவுச்சொல் பயன்படுத்தும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், வி ஆர் யூஸிங் வந்து லோவர் கேஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், திருப்பி நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது கூட நம்ம என்ன செய்கிறோம், சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணுறோம். அப்போ இது நாலுலையும் நம்ம கலந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இட் பிகம்ஸ் அ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. அது வந்து அது வலுவான கடவுச்சொல்லாக மாறுகிறது. அப்போ இந்த வலுவான கடவுச்சொற்கள் மாறும்போது என்ன ஆகுதுன்னா, ஹேக்கர்ஸ் ஆகட்டும் யாராகட்டும் அதை வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இட் இஸ் அ வெரி மச் டிஃபிகல்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள்ஸ். ஹேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னா, அதை வந்து உங்களை வந்து யார் யூஸ் பண்ணுறீங்களோ கடவுச்சொற்களை நீங்கள் என்ன செய்யுங்க, கடினமாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். மாணவர்களாகட்டும், பெரியவங்களாகட்டும், இல்லை வந்து வயது முதிர்ந்தவர்களாகட்டும், யாராக இருந்தாலும் கடவுச்சொற்கள் பயன்படுத்துவது ரொம்ப ஜாக்கிரதையாகவும், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கடவுச்சொற்களை நீங்கள் திருப்பி பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் காம்பினேஷன் எந்த காம்பினேஷனில் போடுறீங்களோ அந்த காம்பினேஷனை நீங்கள் வந்து ஞாபகம் வைத்துக்கொள்வது உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கிய விஷயமாக இருக்கக்கூடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வலுவான கடவுச்சொற்களை மட்டும் பயன்படுத்தினா போதாது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, 2 காரணி அல்லது பல காரணி அங்கீகாரத்தையும் பயன்படுத்தணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 2 காரணி அல்லது பல காரணி அங்கீகாரம் என்று நம்ம சொல்லும்போது 2 ஃபேக்டர் ஆர் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம், ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த பாஸ்வேர்டு கொடுத்த உடனே நெக்ஸ்ட் வந்து ஓடிபி அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போ அந்த ஓடிபியில் யூ ஆர் கன்ஃபர்மிங், அதாவது நீங்கள் தான் அதை அனுப்புறீங்கிறத உங்கள் மொபைல் ஃபோனில் ரீகன்ஃபர்மேஷன் நடக்குது. அதை என்ன செய்கிறோம், 2 ஃபேக்டர் வெரிஃபிகேஷன் நம்ம சொல்கிறோம். there are different types of lock for protecting your மொபைல் ஃபோன் சிஸ்டம்ஸ். உங்களுடைய மெயில் அக்கௌண்ட்டை ஸ்ட்ராங்காக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அது மிகவும் பயனுள்ள விஷயமாக மாறுகின்றது. இன்னொரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் ஸ்கேம்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஷிங் ஸ்கேம்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ஆக்சுவலாக இந்தமாரி வந்து நீங்கள் யூ ஹவ் ஒன் திஸ் மச் லேக் 1 lakh rupees ஆர் 1 crore rupees, அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. லாட்ரியில் வந்து உங்களுக்கு இவ்வளோ பணம் விழுந்திருக்குது, நீங்கள் வந்து உங்களுடைய இந்த அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் வந்து பண பரிவர்த்தனை செய்யணும், அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சி கொடுங்க, நாங்கள் வந்து அந்த பணத்தை வந்து உங்களுக்கு டெபாசிட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இந்தமாரி நிறைய ஃபிஷிங் ஸ்கேம்ஸ், நிறைய மெயில் வரக்கூடும். புரியுதா? அப்போ இந்தமாரி மெயில் வரும்போது நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, ஆஹா நம்மளுக்கு வந்து பணம் வருது, எங்கிறது நம்மளுக்கு வந்து லாட்ரியில் நம்மளுக்கு டிக்கெட் வந்துருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க மாட்டீங்க, அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் வந்து உங்களுக்கு மெயில் வந்தோடனே என்ன ஆகும், ஒரு ஆசை, ஏதோ சம்திங் வந்திருக்குது நம்மளுக்கு, நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆகும், உங்களுடைய அக்கௌண்ட் என்பது முடக்கப்படும். வித்தின் அ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் என்ன செஞ்சுருவாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு தே வில் ட்ரான்ஸ்ஃபர். அதனால் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற பணத்தை வந்து என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய பணத்தை இழந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அதற்காக தான் வந்து அரசாங்கம் வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் இந்தமாரி பண பரிவர்த்தனை செய்யும் போதோ இல்லை நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கும்போது ரொம்ப கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய மெயில்ஸ் மட்டும் வராது, இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபோனில் கூட நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, உங்களுக்கு வந்து இப்போ இந்த கொரோனா காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்கிறாங்க, கால் வருதுன்னா நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டுட்டீங்களா, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க, நாங்கள் செக் பண்ணுறோம், இல்லை வந்து உங்களுடைய ஓடிபி நாங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், அதை நீங்கள் செக் பண்ணுறோம், நீங்கள் ஓடிபி சொல்லுங்கள், நீங்கள் ஏன் வந்து இன்னும் வந்து வேக்சினேஷன் எடுத்துக்கவே இல்லை, உங்களோட வேக்சினேஷன் சார்ட்டில் வந்து என்ட்ரி ஆகலைங்க, மெயின் டேட்டா பேஸில் வந்து நீங்கள் வேக்சினேஷன் எடுத்ததுக்கான இதை வந்து இங்கே நாங்கள் என்ட்ரி பண்ணவே இல்லை, அதனால் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தரக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, ஜஸ்ட்டு உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை, அக்கௌண்ட் நம்பரையோ இல்லை உங்கள் மொபைல் நம்பரோ, உங்களை சார்ந்த பர்சனல் டேட்டாஸை வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கேட்டு அதன் மூலயமா என்ன செய்கிறாங்க, உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதனால் வந்து நம்ம மிகுந்த கவனத்துடன் இருத்தல் வேண்டும். யார் எந்த ஃபோன் கால்ஸ் வந்தாலும் ரொம்ப கேஷுவலாக எடுத்துகிட்டு அவங்க கேட்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேஷுவலாக சொல்லக்கூடாது. இது பெரியவர்களுக்கும் சரி இளையோர்களுக்கும் சரி ரொம்ப முக்கியமான விஷயம். எங்கேருந்து வருது ஃபோனு, யார் பேசுகிறாங்க, என்ன தகவல்,
அது வந்து உண்மையான தகவலா இல்லை வந்து அவர்களே ஜோடித்து உங்களை தகவல்களை வந்து கேட்குறாங்களான்றதை வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம டேட்டாஸை கொடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பர்சனல் டேட்டாஸை கொடுக்கறது தவிர்ப்பது ரொம்ப சால சிறந்தது. வேறு என்ன விஷயங்கள், இப்போ வந்து ஃபிஷிங் மோஸ்ட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மின்னஞ்சலில் வரும் ஃபிஷிங் மெயில்ஸ் அல்லது ஃபிஷிங் கால்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இந்தமாரி கால்ஸையோ இல்லை மெயில்ஸையோ உங்களுக்கு தெரியாதவர்களிடமிருந்து வரும்போது நீங்கள் மிகவும் கவனமாக இருத்தல் அவசியம். அது மட்டும் இல்லாமல் லிங்க் வரும்போது எந்த லிங்க்கு யார்கிட்ட வருது தெரியாமல் டக்குன்னு உடனே என்ன செய்யக்கூடாது, அந்த லிங்கை ஓப்பன் பண்ணவும் கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் தனிப்பட்ட அடையாளம் காணக்கூடிய தகவல்களை பாதுகாக்கணும்னு சொல்கிறேன். ஏன் இந்த தனிப்பட்ட அடையாளம் காணக்கூடிய தகவல்கள், இதுக்கு இங்கிலீஷில் வந்து பர்சனல் ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன். அதாவது பர்சனல் ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் என்பது என்னன்னா, சைபர் பீப்புள்ஸ் அதாவது ஹேக்கர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னா, என்னென்ன தகவலை எடுக்கலான்னு பார்ப்பாங்க. உங்களுடைய பெயராக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய முகவரியாகட்டும், இல்லை இது உங்களுடைய தொலைபேசி எண்ண ஆகட்டும், இல்லை உங்களுடைய பிறந்த தேதி, இல்லை வந்து உங்களுடைய சமூக பாதுகாப்புக்கு ஏதாவது எண் வச்சுருப்பீங்க, இல்லை ஐபி முகவரி, இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் உடல் அல்லது டிஜிட்டல் அடையாள தரவு, இந்தமாதிரி நிறைய தகவல்கள் வந்து பர்சனல் ஐடென்டிஃபையபிள் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யாருக்குமே தெரியாத நபர்களிடம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதா? அதை ஷேர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஈஸியாக உங்களுடைய பண பரிவர்த்தனை இல்லை உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து என்ன செஞ்சுருவாங்க, டக்குன்னு முடக்கிடுவாங்க. இது வந்து மிகவும் அது ஆபத்தான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைல் சாதனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்தணுங்க. ஏன் இந்த மொபைல் ஃபோன் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னு சொல்கிறோன்னா, மொபைல் ஃபோனில் தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். ஆக்சுவலாக எல்லா மக்களும், பாமர மக்கள்லேருந்து எல்லா படித்தவர்கள்லேருந்து எல்லா மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் தான் வந்து அது டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க. அக்கௌண்ட்டில் வந்து ஒருத்தவங்களுக்கு பணம் செலுத்தணுன்னாலும் என்ன செய்றீங்க, மொபைல் டிரான்சாக்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பணத்தை பெறுவதும் என்ன செய்றீங்க, கூகுள் பே, நிறைய இப்போ வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்துருச்சு. சேஃபர் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். அப்போ நீங்கள் வந்து என்ன செய்றீங்க, நொடி போவதிலே நீங்கள் என்ன செய்றீங்க, பண பரிவர்த்தனை செய்ய முடிகின்றது. அதனால் அதை அப்படி செய்யும்போது நம்மளுடைய மொபைல் ஃபோன் நம்ம பாதுகாப்பது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து எப்போவுமே பேட்டர்ன் லாக்கோ இல்லை வந்து லாக் சிஸ்டம்ஸ் போட்டு வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் தரவை வந்து தவறாமல் காப்பு பிரதி எடுக்க வேண்டும். நீங்கள் வச்சிருக்கிற டேட்டா வந்து எப்போவுமே வந்து என்ன செய்யணும்னா, யூ ஹாவ் டு ஹாவ் அ பேக்கப் ஆஃப் யுவர் டேட்டா. இந்த பேக்கப் ஆஃப் யுவர் டேட்டா வந்து என்ன ரூல் சொல்லுவாங்கன்னா, ஆங்கிலத்தில் வந்து 3-2-1 சொல்லுவாங்க. இந்த 3-2-1 என்பது என்ன விதி ஆக்சுவலாக அப்படின்னா, பேக்கப் ரூல்னு சொல்கிறாங்க. 3-2-1 என்பது பேக்கப் ரூல். அதாவது நம்மளுடைய டேட்டா, நம்ம வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை வந்து என்ன செஞ்சுக்கணும், எப்பவுமே பேக்கப் பண்ணி வச்சிருக்கணும். அதாவது இன்னொரு பிரதியாக எடுத்துக்கொள்வது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இது 3 காப்பீஸ் ஆஃப் டேட்டாவை நம்ம எடுத்துக்கணும். எப்படின்னா, ஆன் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா. இந்த 3 காப்பீஸ் ஆஃப் டேட்டா, அதான் 3-2-1 ரூல் சொல்கிறாங்க. 3 காப்பீஸ் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியாவில் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இது வந்து லோக்கலாக இருக்கலாம், லோக்கல் டிஸ்காக இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு காப்பியை வந்து ஆஃப் சைட் லொக்கேஷன் சொல்கிறாங்க. ஆஃப் சைட் லொக்கேஷன் என்னன்னா, க்ளவுட் ஸ்டோரேஜ். க்ளவுடில் நம்மளுடைய டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதான் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ். அப்போது இந்த டேட்டாவை வந்து நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்தமாரி நம்ம பேக்கப் எடுத்து வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம டேட்டா வந்து ஏதாவது ஒரு டேட்டாவை லூஸ் பண்ணிட்டாலும் மீண்டும் அந்த டேட்டாவை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறது. க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கேயாவது போவீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, ஏர்போர்ட்டுக்கு போகிறீங்க, இல்லை முக்கியமான இடங்களுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வைஃபை கொடுத்துட்றாங்க. அது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இட் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் வைஃபை சிஸ்டம். யார் வேணாலும் வந்து என்ன செய்றீங்க, யூஸ் பண்ணுறீங்க. அதை யூஸ் பண்ணுவதை மிகவும் தவிர்க்கணும். அங்கேயும் என்ன செய்கிறாங்க, நீங்கள் அங்கே உட்காந்துட்டு பப்ளிக் வைஃபைல வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள்லாம் அது ரொம்ப பாதகமான விஷயம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பப்ளிக் வைஃபை அங்கங்கே இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பர்சனல் டேட்டாஸையும் அங்கேயும் திருடு போவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். எல்லா டேட்டாஸும் யூஸ் பண்ணலான்றதை நீங்கள் அதை நினைக்கிறது வந்து ரொம்ப மிக தவறான விஷயம். புரியுதா? அதனால் வந்து பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ண வேணான்னு சொல்ல, யூஸ் பண்ணுங்கள். ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்போ கூகுளில் சர்ச் பண்ண மாதிரி டேட்டா சர்ச் பண்ணிங்கன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து பண பரிவர்த்தனை வந்து பப்ளிக் வைஃபைல பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து நல்லது கிடையாது உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆன்லைன் அக்கௌண்ட்ஸு, கிரெடிட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, அப்பப்போ சேஞ்ச் பண்ணுங்கள். நான் அக்கௌண்ட் நம்பர் வந்து வச்சிருக்கிறேன், அதுக்கு உண்டான பாஸ்வேர்டு வந்து 5 வருஷமாக ஒரே பாஸ்வேர்டு வச்சிருக்கிறேன்னு சொல்லவே சொல்லாதீங்க. அப்பப்போ பாஸ்வேர்டை மாற்றணும். ஏன்னா பாஸ்வேர்டு வந்து மாற்றுவதனால வந்து என்ன ஆகுதுன்னா, ஹேக்கர்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து முடக்குவதற்கான வாய்ப்புகள் கம்மியாகுது. இதுதான் வந்து ஒரு 10 விஷயங்கள் நான் வந்து உங்களிடம் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகவும் வயது முதிர்ந்தவர்கள் வந்து மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த தருணத்தில் வந்து அவங்களுக்கும் நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாகவே வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகம் தெரியாத நபர்கள் ஃபோன் பண்ணி மாதிரி வந்து, சார் உங்களுக்கு வந்து பணம் வந்து இவ்வளோ உங்களுடைய அக்கௌண்ட்டில் நாங்கள் வந்து விழுந்திருக்குது,
இல்லை வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ண அமௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆயிருக்குது, உங்களுக்கு வந்து ஓடிபி வரும், அந்த ஓடிபி எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஷேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா தகவல்களை கொடுக்காதீங்க. இன்னும் எங்கேருந்து பேசுகிறீங்க, உங்களுடைய அஃபிஷியல் நம்பர், அவங்களுடைய ஃபோன் நம்பர் வருதுன்னா அந்த ஆர்கனைசேஷனுடைய அஃபிஷியல் நம்பரா என்பதை ஊர்ஜிதம் செய்ய வேண்டும் எப்போவுமே. ஏன், எதற்கு, எப்படி, இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது அங்கே உங்கள் ஹேக்கர்ஸும் என்ன செய்வாங்க, தே வில் பி ஆல்சோ பி அலர்ட். ஐயோ அவங்க வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்கன்ட்டு அவங்களும் கொஞ்சம் அலர்ட் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க. அது வந்து ஃபோன்லேருந்து அவங்க கேட்டாங்கனாலும் நீங்கள் ஷேர் பண்ணவே கூடாது. வரக்கூடிய மெயிலையும் நீங்கள் நினச்சி என்ன செய்றீங்க, இந்த மெயில் நம்ம இது பண்ணலாம், அவங்க வந்து நம்மளுக்கு வந்து பணம் தரணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுடைய பர்சனல் டேட்டாவை நீங்கள் கொடுப்பதை வந்து தவிர்க்க வேண்டும். ஏன்னா நீங்கள் இதை தவிர்த்தால் தான் என்ன செய்ய முடியும், நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பணத்தை பாதுகாக்க முடியும். பணம் வந்து 2 செகண்ட்ல இல்லை 1 செகண்ட்ல என்ன ஆயிடுது, ஹேக்கர்ஸ் கிட்ட போயிடுது. அதனால வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை வந்து பாதுகாப்பதும் இந்த டிஜிட்டல் உலகத்தில் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் வந்து அரசாங்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மக்களாகிய நீங்கள் அனைவரும் வந்து இப்போ ஹேக்கர்ஸ் வந்து இருக்கதாங்க செய்வாங்க, நம்ம தான் வந்து என்ன செய்யணும்னா அவேர்னஸோட விஜிலன்ஸோட இருக்கணும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அப்படி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், நாமளே தற்காத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வங்கி கணக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளே தற்காத்து கொள்ளக்கூடிய சூழலை நாம் வந்து என்ன செய்யணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய அவேர்னஸ் இருந்தால் தான் நம்மளால் வந்து நம்மளே ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த அவேர்னஸோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்றது என்னுடைய வேண்டுகோள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறுகின்றோம். நன்றி.